தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை நடத்தும் 20வது சிறப்பு பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும் முதற்கண் என் வணக்கம். இந்த வாய்ப்பளித்த தலைவி அம்மாவிற்கு மேலும் ஒரு சிறப்பான வணக்கத்தை கூறி, இந்த பட்டிமன்றத்தில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்ம வினையே. கர்ம வினை தாங்க ஒரு ஜாதகத்தில் மோஸ்ட்டாக ஒரு ப்ளே பண்ணும் ஒரு ரோல். ஏன் அப்படின்னா, கர்மா அப்படிங்கிறது பொதுவாக நம்மளோட செயலோட வெளிப்பாடு தான் கர்மா. நம்மளோட எண்ணங்கள் தான் கர்மா. நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கு எதிர்வினை கொண்டு கொடுக்கறது தான் அந்த கர்மா. அப்படி கர்மா நம்ம பிறந்தோடனே வந்துருதா அப்படின்னா, பிறந்தனே கூடவே வருதானா? ஆமா வருது. நம்ம புனர்ஜென்ம கர்ம வினை, நிகழ்கால கர்ம வினை, எதிர்கால கர்ம வினை, இந்த 3 கர்ம வினைகளால தான் நம்ம சூழப்பட்டிருக்கு. அந்த கர்ம வினை தான் அந்த கர்ம வினைக்கு ஏற்பதான் நம்மளுக்கு துன்பம், இன்பம், ஆரோக்கியம் அப்படிங்கிற நிலை நம்மளுக்கு பிரித்து கொடுக்கப்படுது. இப்போ நம்ம நல்ல வினை செஞ்சிருந்தா நம்ம இந்த பிறவியில் நல்ல வினைகளை பயன்படுறதுக்காக இந்த பிறவி எடுத்திருக்கோன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம தீய வினைகளால் இருந்திருந்தால் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக நடக்கும். என்ன செய்யறதே தெரியாது. ஏன் நம்மளுக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற ஒரு வினை தீய வினையோட கர்மாவை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஒவ்வொரு கர்மாவுமே ஒவ்வொரு விஷயத்தை நம்மளுக்கு உணர்த்திட்டே இருக்கும். நீ என்ன கொடுக்குறியோ அது உனக்கு கிடைக்கும். நீ நல்லதை கொடுத்து நல்லதை பெறு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம அடுத்தவங்களோட வாழ்க்கையில் நல்லது கொடுத்தோம்னா அது நல்ல கர்மாவாக அது நம்மளுக்கு அதை திருப்பி கொடுக்கும். இல்லை நம்ம தெரிஞ்சது யாருக்கு சரியும் நம்ம செய்யறது யாருக்கும் தெரியாது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் அடுத்தவங்க மறந்துட்டாலும் அந்த கர்மா நம்மளை மறக்காது. கண்டிப்பாக அது நம்மளோட வாழும் காலங்கள்லேயே அது நம்மளை கண்டிப்பாக வச்சு செய்யும். அதுதான் அந்த கர்மா. இல்லை எனக்கெல்லாம் இந்த புனர்ஜென்மத்திலலாம் நம்பிக்கை இல்லை, எந்த வினைகளும் நம்பிக்கை இல்லை, ஜஸ்ட் ஒரு சயின்ஸு, நம்ம எடுக்கிறோம் நம்ம வாழ்க்கை முடிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. மனிதர்கள் நம்ம செய்யக்கூடிய அனைத்து விஷயமே ஞாபகம் வச்சிருக்கிறது இல்லை. நான் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு அந்த கர்மாவும் நம்மளை வழி விடாது. ஏன்னா நம்மளாம் சாதாரண மனிதர்கள் தான். நம்ம சொல்லிக்கலாம் என்னால் அது முடியும் இது முடியும் அப்படின்ட்டு. ஆனால் எதுக்கு நம்மளுக்கு என்ன தேவையோ எப்போ தேவையோ அதை கொடுக்கக்கூடியதே அந்த கர்ம வினை தான். அப்படி இருக்க புனர்ஜென்மத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குறைந்தது 2 தலைமுறையாவது உண்மைன்னு உங்களுக்கு புரிய வரும். உங்கள் அப்பா உங்கள் தாத்தா அந்த 2 தலைமுறைகள் சேர்த்து வைத்திருக்க பாவக்கணக்கு நம்மளுக்கு தெரியாது. அந்த 2 தலைமுறையில் நம்மளோட பிறந்தவர்கள், நமக்கு கூட இருந்தவர்கள், அவர்கள் செய்த பாவங்கள் புண்ணியங்கள் நமக்கு கணக்கில் இட முடியாது. எடுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போ அவர்கள் சேர்த்து வைத்த சொத்து மட்டும் நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. அவங்க சேர்த்து வைத்த நல்வினைக்கும் தீய வினைக்கும் நம்ம தான் பாத்தியமாகிறோம். அப்போ நல்ல வினைகளாக இருந்தால் நம்ம நல்ல பயன்களை அடைகிறோம். அப்போ என்ன சொல்கிறோம்? அவனுக்கு என்னடா கொடுத்து வச்ச வாழ்க்கை, அவனுக்கு எல்லா நேரத்துலையும் கரெக்டாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதுதான் வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைத்த நல்வினைகளின் பயன். நல்ல ஆத்மா அவங்களை சுற்றி இருந்து நல்வினைகளை அவர்களுக்கு சேர்த்து வச்சிருக்கிறது தான் புனர்ஜென்ம கர்மா. இதே புனர்ஜென்மத்தில் நம்ம பாவத்தை சேர்த்து வச்சிருக்கவங்க தான் எந்த எடுத்தாலும் நம்மளுக்கு நடக்கலையே, நம்ம கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம கர்மாவை நம்ம வாங்கி வந்த கர்மான்னு நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கப்போ நல்வினைகளை நாம் சேர்த்து வைப்பது நல்ல வினைகளையும், தீய வினைகளை சேர்த்தா நம்மளுக்கு தீய கர்மா தான் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ அந்த தீய கர்மா நல்ல கர்மா எதுவாக இருந்தாலும் கர்மா என்பது கழிக்கப்பட வேண்டியது தான். பரிகாரம் செஞ்சு அதை தீர்க்கப்பட வேண்டியதுன்னு யாருமே சொல்ல கிடையாது. இப்போ அகத்திய முனிவரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவரோட பாடல்களை இதை செய்தால் இந்த பாவங்கள் அவர்களை அந்த கர்ம வினையாக தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதில் சொல்லியிருக்காரு? அகத்தியர் கர்ம காண்டம் 300 அப்படிங்கிறத சக்தி வாய்ந்த நூலில் அவர் சொல்லியிருக்காரு. எந்த கர்ம வினையினால என்னென்ன நோய்கள் வரும்னு கூட சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்களும் இருக்குது. அந்த கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக அந்த கஷ்டத்தை அனுபவித்து அந்த கர்மத்தை தீர்க்க பிறந்தவர்கள் தான் அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறோம். அது நம்ம ஜோதிடராக எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம அதுக்கு எல்லாத்துக்குமே கர்ம வினைக்கு பரிகாரத்தை கொடுத்துடலாம் அப்படின்னா எத்தனை பரிகாரம் கொடுக்கறது?
பரிகாரம் குடுக்கறது மட்டும் தான் வாழ்க்கையா? இல்ல பரிகாரம் செய்து நம்ம மேம்படுத்திக் கொள்வதா வாழ்க்கையா? அப்படி கிடையாது. பரிகாரமே இல்லாமல் வாழ்க்கைய வந்து ஒரு ஸ்மூத்தா காலையில எந்திரிச்சோமா, ஒரு நிம்மதியான ஒரு காஃபி குடிக்கிறோமா, சாப்பிடுறோமா, குழந்தைகள் கூட இருக்கோமா, வேலைக்கு போறோமா, அப்படின்னு கழிக்கிறது தான் வந்து ஒரு சுமூகமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். இல்ல நான் பரிகாரம் செஞ்சு அத சாப்பிட்டது ஜீரணமாகல, அதுக்கு ஒரு மாத்திரை சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு பரிகாரம் வந்து சொல்லலாம். ஆனா எத்தனை பேருக்கு வந்து பரிகாரமே வாழ்க்கையா இருக்குன்னு நம்ம சொன்னா சலிச்சுருவோம். அப்ப பரிகாரத்தின் மூலியமா வரக்கூடிய நன்மைகள் வந்து நிலையற்றது. இயல்பா நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து கர்ம வினை தீர்க்கப்பட வேண்டியது. கர்ம வினை தீர்த்தால் வாழ்க்கை இயல்பாக ஆகும். அப்ப நீங்க வந்து உங்களோட வினைகளை கஷ்டப்படுங்க. அந்த கர்ம வினை அப்படிங்கிறதே போன ஜென்மத்துல நீங்க அனுபவிக்க வேண்டிய வினைகளை விட்டு இந்த பிறப்பு எடுத்திருக்கீங்க. அப்ப அந்த வினைகளை நீங்க இந்த வருஷம், இந்த ஜென்மத்தில் நீங்கள் உணர்ந்து, வலியும், வேதனையும் நீங்க கஷ்டப்பட்டு உணர்ந்தால், அந்த கர்மா இந்த ஜென்மத்திலே தீரும். இல்லையா, நீ அங்க போய் அவங்களுக்கு நான் பண்றேன், இந்த பரிகாரம் பண்றேன் அப்படின்னு சொன்னாலும், யாரும் எங்க பரிகாரம் பண்ணி இந்த கர்மாவ கழின்னு எந்த நூல்லயும் எழுதல. உங்க மனசு திருப்திக்காக நீங்க பண்றீங்க பரிகாரம் அவ்வளவுதான். ஆனா பரிகாரம் பண்ணி நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு அது சாத்தியமா இருக்குதுன்னு யோசிங்க. அந்த பரிகாரமே எதுக்கு வருதுன்னா, இந்த பரிகாரத்த செய்யக்கூடிய வினைகள், கர்ம வினைய விட்டா தான் நீங்க பரிகாரமே பண்ண முடியும். சும்மா நீங்க நெனச்ச உடனே பரிகாரம் பண்ண முடியாது. ஒரு கோயிலுக்கு போன்னு சொல்றாங்க. அந்த கோயிலுக்கு போறது எவ்வளவு தவண முறையில நீங்க போறீங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. நெனச்ச உடனே நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் நல்ல கர்ம வினைகளை கொண்டது. நீங்க நினைத்தாலும் செய்யக்கூடாதது இருக்கிறது தான் தீய வினை. சரி, நீங்க பரிகாரம் பண்ணீங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கீங்களா? கிடையாது. கர்ம வினையை உணர்ந்து தெய்வத்தின் பால் தெய்வமே சரணாகதி அப்படின்னு விட்டா மட்டும் தான் அந்த விஷயங்கள் உங்களை நன்மையாக வந்து சேரும். அதுவும் அந்த மாரி இருக்கணுங்கிறது உங்க வினை பயன் இருந்தா மட்டும் தான் அது நடக்குமே தவிர, எல்லாருமே இறைவன்கிட்ட சரணாகதி அடைய முடியாது. ஸோ, வலியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அது நீங்களாக இருந்தாலும், புனர்ஜென்ம கர்மாவாக இருந்தாலும், அந்த வலியை நீங்க ஏத்துக்கிட்டு உங்களோட கர்மாவை, உங்கள் முன்ஜென்ம கர்மாவையும் நீங்க தீர்த்து அந்த வலிய தீர்த்துக்கங்க. அப்ப நீங்க இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல வினைகளை மட்டுமே செய்வேன் அப்படின்னு சொன்னா மட்டும் தான், உங்க சந்ததிக்கு நீங்க வந்து நல்ல கர்மாவை சேர்த்த முடியும். நல்ல கர்ம வினைகளை சேர்த்த முடியும். நல்ல அவங்களுக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை சேர்க்கக்கூடிய விஷயமும் உங்க கையில தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து யார பத்தியும் புறம் பேசாதீங்க. தெரியாதத பேசாதீங்க. தெரியாதத பேசினாலும் நம்மளுக்கு கர்மாவா கன்வெர்ட் ஆகும். பொய் சொன்னாலும் அது கன்வெர்ட் ஆகும். அதனால தான் பெரிய பெரிய முனிவர்கள் எல்லாமே மௌனமா இருந்து அவங்க வாழ்க்கையில நடத்துனாங்க அப்படின்னாலே, இந்த மாதிரி கர்மாலிருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அவங்க அந்த மௌனமாக இருந்து நம்மளுக்கு போதித்தார்கள் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. ஸோ நம்ம வந்து அந்த கர்ம வினையிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா, தெரிஞ்சதை மட்டுமே சொல்லுங்க, தெரியாதத பேசாதீங்க. நல்லத மட்டுமே செய்யுங்க. கெடுதல மனசளவுல கூட செய்யாதீங்க. அப்படி செய்யும்போது நம்மளுக்கு வரக்கூடிய நன்மைகள் வரும். வரக்கூடிய தீமைகள் மட்டுப்படும். அப்படிங்கிற சொல்லி இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. நன்றி.